இமயத்து ஆசான்கள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை விரும்பி படியுங்க. உண்மையா படியுங்க. லிவிங் வித் இமாலயன் மாஸ்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சுவாமி ராமா என்பவர் எழுதினார். சுவாமி ராமா என்பவர் யார் அப்படின்னா, அவர் இமயமலையில இருந்த ஒரு ரிஷி, ஞானி. அவர் புத்தகம் எழுதியிருக்கார். இமயமலை ரகசியங்கள் இருக்கும். கடவுளிடத்தில் சரணாகதி அடையணும்ன்றது ஒண்ணு சொல்லுவார் அவரு. அவரோடு ஒரு துறவி பிரயாணம் பண்றார். அவர் துறவி தான். ஆனா கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த காலத்துல சுவாமி ராமா எப்ப பிறந்தவர் அப்படின்னா, ஒரு 1900 பிறந்தவர். அப்ப சுவாமி ராமாவோடு இருக்கும்போது அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம். அப்ப காஷ்மீர்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. காஷ்மீர்லயே தான் சுத்திட்டு இருப்பார் சுவாமி ராமா. சீன எல்லை அது இது இந்த மாதிரி எல்லை தகராறும் கிடையாது. திபெத்துக்கு அவ்வளவு எளிமையா போயிட்டு வருவார். இப்படி இருக்கும் பொழுது சீனாவிலும் பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்தது. அதுல பிரபலமான ஒரு எழுத்தாளர், அந்த காலத்துல மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவருடைய புத்தகங்கள் அவ்வளவு விற்பனையாகும், மக்களிடையே பரிய கிளர்ச்சியை உருவாக்கும். ஏன்னா சீனாவில் கம்யூனிஸ்ட், கடவுள் இல்லை என்கிற கொள்கை. அதுல அவர் ரொம்ப பிரபலமாகி பல பேரை அந்த கடவுள் இல்லை என்கிற கொள்கையை கொண்டு வந்தார். அவருடைய புத்தகங்கள் அப்படி விற்பனையாகும், விழிப்புணர்வு பெறும். சுவாமி ராமாவுக்கு அவர் அறிமுகமாகிறாரு. 2 பேரும் ரொம்ப பேசிக்கிட்டே போறாங்க. சுவாமி ராமாவுக்கு இவருடைய பேச்சு பிடிச்சிருக்கு, ஆனா ஏற்புடையதா இல்லை. கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றாரு. ஆனா சுவாமி ராமா அனுபவிச்சிருக்காரு கடவுளை. அனுபவிச்சவர் அவரு. இமயத்துல ஒவ்வொரு இடத்திலும் அனுபவிச்சிருப்பாரு. அதை அவ்வளவு அழகா அந்த புத்தகத்துல பதிவு பண்ணியிருப்பார். அவருக்கு இன்னும் இவருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே அப்படியே கேதார்நாத்துக்கு ஏறுறாங்க. அப்பப்ப கேதார்நாத் பயணம், ஏன்னா அங்கதானே கேதார்நாத் பயணம் ஏறிக்கிட்டே இருக்காங்க. அவர் கடவுள்கிட்ட முறையிடுறார் சுவாமி ராமா. இவர் என்ன இப்படி பேசுறாரு? இவர் மட்டும் உன்னுடைய பக்தனா மாறினா இன்னும் எவ்வளவு பேர் விழிப்படைவாங்க. அதற்காகவாது நீ இவருக்கு புத்தி புகட்டியே ஆகணும். இவர் என்ன இப்படி எனக்கு மைண்ட் வாஷ் பண்ணினுங்கிறாரு? நீ கூட கடவுளை இப்படி நம்பின்னு இருக்காது, வேஸ்ட். சும்மா இயற்கையை ரசி. இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்கன்றார். நான் இயற்கையை ரசிக்க வந்திருக்கேன், நான் ஒன்றும் கடவுளை நம்பிட்டுலாம் வரல. இப்படி ஏக வசனம் பேசிக்கிட்டே வருவார். சுவாமி ராமா முறையிட்டே வர்றார். நீ என்ன பண்ணுவே தெரியாது இறைவா, நீ இப்ப என்ன பண்ணுவே தெரியாது, நீ எதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இவரை நீ அலற விடுன்றார். ஏன்னா அவ்வளவு திமிரா பேசிட்டு வர்றார். திடீர் என்று என்ன ஆகிறது, இவர்கள் போகிற பாதையில பனி புயல் வருகிறது. சாதாரண பனி புயல் இல்லை, நான் எங்க வேணாலும் இமயமலையில திடீர்னு புயல் வரும். அந்த பனி புயல் முழுக்க சூரியன் மறைந்து விட்டது. பனி முழுவதுமாக மூடிவிட்டது. இவர்களால் நடக்க முடியல. நட்டான் காடு மாதிரி இருக்காங்க. யாரும் மனிதர்கள் அங்க நடமாட்டமே இல்லை. இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இவர்கள் எடுத்து வந்த ஆடை அந்த குளிருக்கு பொருந்தாது. உணவு கிடையாது. கொஞ்சம் தூரத்துல இப்ப போயிட்டு அவங்களுக்கு உணவு கிடைச்சிரும். அப்படிதான் ஐடியா பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு கிராமம் வந்துரும்ட்டு. ஆனா எல்லாம் கெட்டு போச்சு. பெரிய பனி புயல் வருகிறது. கூடாரம் போட முடியல. நீங்க சிந்திச்சு பாருங்க. மைனஸ்ல போகுது டிகிரி. பனி மூடிக்கிட்டே இருக்கு. இவங்க உடம்பு மூடுது. மேலே ஏறுறாங்க. எவ்வளவு அவர்களால் அந்த உடம்புல அந்த விரைச்சி போகாம எவ்வளவு நாள் போராட முடியும்? போராட முடியல. அதற்கு மேல் முடியாமல் அந்த பனி புயல் அப்படியே அந்த பனி அவர்களை சமாதி செய்து கொண்டே வருகிறது. இப்ப இவர் சொல்றாரு, ஏண்டா நீ தான் சாமியை நம்பவல்ல, கும்பிட வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க நம்பலல்ல, நீ கும்பிட. சரி, நான் கும்பிட்டு இப்ப சூரியன் மட்டும் இப்ப வந்தா நீ என்ன பண்ணுவ? நான் நம்புறேன்டா. இப்ப நான் கும்பிடுவேன். இப்ப உடனே பனி புயல் நிற்கும், சூரியன் வரும், எல்லாமே மாறும், நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போறோம், நமக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குது, இதெல்லாம் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கடவுளை நம்புவேன். நம்புவீங்களா? நம்புவேன். உடனே சொல்றாரு, எப்பா என் மானத்தை காப்பாத்து. நீங்க அதை படிச்சு பாருங்க. உடனே சூரியன் வருங்க. உடனே சூரியன் வரும், பனி புயல் நிற்கும், எல்லாம் மாறும். உடனே அவங்க நடந்து போய் அடைஞ்சிருவாங்க. அவர் மிகப்பெரிய துறவியாகி நம்முடைய பாரத தேசத்தின் பெருமையையும் மகான்களின் பெருமை இருந்து மிகப்பெரிய மோட்ச நிலையை அடைந்தார்னு சுவாமி ராமா சொல்றார். அவர் யாருன்னு எழுதியிருப்பாரு, சாதாரண ஆள் இல்ல. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. நான் முறையிட்டேன் இறைவன் கிட்ட.
அதனால நம்ம இப்போ கடவுள நம்புறது இப்படி இருக்கு. அழுவது கொஞ்சமா இருக்கு. நம்மள கிண்டல் பண்ணலாம். மத்தவங்க கேலி பண்ணலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அடுத்து அவங்க அப்பவும் வருவாங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. My name is Akshata. So I had come from Singapore to attend the Maunam. My native language is Konkani, and I understand Tamil only like 20-30%. So, in my experience for the 7 days Maunam, sitting in Maunam is like doing long meditation is actually somewhat not easy task. And on top of that, language was a challenge for me, but the only thing which inspired me to attend this Maunam and encouraged me is the love for God and love for Guru. Because God only knows one language, that is love. And every day I woke up around like 2 a.m. to attend Guru Amma's Jyoti meditation with such an excitement I cannot express. And Guru Amma's meditations was so divine, blissful. There were times where I forgot there was a pain in my body or legs or back, and I would just get lost in the God's world and in Guru's presence. The Sabhai place is also such a divine vibrational place. I could feel it in my body. And when Guru Amma sang the divine songs and the Vallalaru songs, they were so powerful. Even if I don't understand completely, it made me, you know, cry like anything. I'm so much grateful to Amma. I could literally feel the energy flowing through me, especially in my head. Like the divine blessing is entering me. Special meditation were so blissful. During the Omkara meditation, when Amma said that Na Brahman, I am Brahman, that words of Amma literally pierced through me and touched my soul. I don't know what happened to me, but I was like continuously tears were rolling through my eyes during that meditation. Thank you so much, Amma, for giving this opportunity for the feedback. வாழ்க வளமுடன்.